Good morning. Welcome to Madan Kumar Vlogs. டே 60 ஆஃப் வாக்கிங் சேலஞ்ச் வாக்கிங் வித் மதன் குமார் சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க். 60 நாளை ரீச் பண்ணிட்டோம். எஸ், வாக்கிங்கில் 60 நாளை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த 50 நாள் ரீச் பண்ணும்போதே நான் ஒரு பிளானை மைண்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த பிளான் படி என்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். இன்றைக்கி 60வது நாள். உண்மையை சொல்லணுன்னா 60 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி என் மைண்ட் தாட் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி வாக்கிங் வேண்டாம், எதுக்கு இன்றைக்கி போய்கிட்டு, என்னடா 60 நாள் ஆயிடுச்சு இன்னும் அவன் மைண்டில் அந்த தாட் வருதுன்னா வருது. ஏன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நேற்றைய பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு ஹாப்பியாகவே போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு சில தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டேன். என்ன, சாயந்தர நேரத்தில் ஒரு காஃபி குடிச்சேன் தெரியாதனமா. நான் டீ காஃபி சாப்பிட மாட்டேன். ரொம்ப தலைவலி இல்லை ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலில் இருக்கேன் அப்படின்னா தான் காஃபியோ டீயோ சாப்பிடுவேன். ஓகே, நேற்று என்ன ஆகிடுச்சு அப்படின்னா தெரியாமல் காஃபி குடிச்சிட்டேன். அது எத்தனை மணிக்கு குடிக்கிறேன் அப்படின்னா பிஃபோர் ஒரு 6க்கு தான் குடித்தேன். பட் அதோடய எஃபெக்ட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டு தூக்கமே வரல. ஓகே, இன்னொன்று என்னென்னா ஹாப்பியாக வேறு இருந்தனால நைட்டு என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, வழக்கமாக நான் நைட்டு டிவியே பார்க்க மாட்டேன். நேற்று டிவி வேறு பார்த்தேன்னா ஆகிடுச்சு நைட்டு 11 மணி ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு. 11 மணிக்கு மேலேயும் தூக்கம் வரல. ஓகே, அந்த மைண்டு ஃபுல்லாக அதே ஜாலியாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. படுத்தது மணி 11:30க்கு மேலே படுத்து, ஆனால் வழக்கம் போல் நம்ம ஆள் 4:30க்கெலாம் எழுப்பி விட்டாப்புல. நம்ம மைண்ட் செட் 4:30க்கெலாம் எழுப்பி விட்டுருச்சு. இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ மார்னிங்லேருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் முழு மனசாக பண்ண முடியல. ஓகே, பண்ணணுமா, கஷ்டப்பட்டு பண்ணணுமா அப்படிங்கிறப்ப பிரெயின் என்ன சொல்லுது அப்படின்னா, டே நீ ட்ராக் பண்ணிகிட்ருக்க, ப்ராசஸ்லாம் ட்ராக் பண்ணிகிட்ருக்க, அந்த ப்ராசஸ் ட்ராக்கிங்கில் ரெட் கலர் வந்துடக்கூடாது, எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கணும். நான் எதெல்லாம் முடிச்சோன்னா அதை க்ரீன் கலர் போட்டுக்குவேன், முடிக்கிறதெல்லாம் ரெட் கலரில் போட்டிருப்பேன், ஹோல்டு வெயிட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே எல்லோ கலரில் வச்சுருப்பேன். ஸோ அதுபடி பார்த்தா இன்றைக்கி நீ இதெல்லாம் பண்ணாமல் ஊட்டினா எல்லாமே ரெட் கலருக்கு மாறிடும், அதனால் தயவு செஞ்சு பண்ணு அப்படின்னு பிரைன் சொல்லிச்சு. அதனால் எல்லா ப்ராசஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாக வெறுப்பாக பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தன் தான் காரணம், அந்த காஃபி. ஓகே, அதனால் தூக்கம் கெட்டுச்சு. நைட்டு எக்ஸ்ட்ராவாக நைட்டு ரொட்டீன் எதுவுமே பண்ணல, புக்ஸ் படிக்கல, மெடிடேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. தென் இப்போ மார்னிங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் ஆக்சுவலாக பைக்கு கிட்டே சும்மா நின்றுட்டுருந்தேன். நான் வந்தது முன்னாடியே வந்துட்டேன், சும்மா நின்றுட்டுருந்தேன். போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த 60, ஓகே இன்றைக்கி 60வது நாள்ரா, அதனால் தயவு செஞ்சு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ தட்ஸ் வாட். இப்போயும் என் மைண்டை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாக்கிங் போகலை, ஒரு 4-5 விஷயம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஆடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் கேட்டு வந்துடலாம், சும்மா போயிட்டு வரலாம். அடுத்த ஒரு மணி நேரம் உனக்கும் ஒர்க் இல்லை, வா ஜாலியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இன்றைய பொழுது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளை நீட்டாக கொண்டு போவாங்கன்னு. பாருங்கள், மார்னிங் தான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நடக்கவே விருப்பமே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணால் இவன் நடப்பான்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. மழை பெஞ்சால் இவன் வெளியே வந்துடுவான், சந்தோஷமாயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செம மழைங்க. ரைட், மழை பெஞ்சாலும் விட போகிறதில்லை, நீட்டாக சூப்பராக வாக்கிங் போயிட்டுருக்கோம். மொதல் தடவையாக மலையில் வாக்கிங். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், ஆசம். ஓகே, முன்னாடி என்னோடய ஃபேஸை பார்த்துருப்பீங்க, இப்போது ஒரு சந்தோஷம் உள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுபடி மழை சூப்பராக பெய்யுது, வாக்கிங் ரொம்ப சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 25% வாக்கிங் இருக்குது, முடிச்சு மீட் பண்ணுறேன். 60th டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம், பட் நம்ம தலைவர் கடவுள் நம்மளை எப்போவுமே மறக்க மாட்டார். எஸ், இன்றைக்கி 60 நாள் நீ கம்ப்ளீட் பண்ணுற, உனக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு. செம மழைங்க. ஓகே, என்ன தான் மழை பெஞ்சாலும்
நம்ம வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். சூப்பராக போகுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி அந்த ஒரு மூட் ஸ்விங்கில் இன்றைக்கி 60th டேவை மிஸ் பண்ணியிருந்தா, ஓகே இன்றைக்கி நடக்க வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? இந்த கிஃப்ட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று நான் இப்படி பார்க்குறேன். ஓகே, அவர் ஒரு குட்டி டெஸ்ட் வச்சுருக்காரு. 60 நாள். இன்றைக்கி நேற்று நைட் அவன் ஒழுங்காக தூங்கலை. சரி, இன்றைக்கி அவன் கரெக்டாக நடக்கிறானா, அந்த ப்ராசஸ் அவன் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்ச டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆனதோட கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா மழை. அதுவும் முக்கியமாக 10,000 ஸ்டெப்ஸை இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அந்த டைமில் தான் மழை வருது. இவ்வளோ நேரம் மழை வர மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நேற்று மழை வர மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் மழை வரல. அப்போது அவர் வச்ச டெஸ்ட்டு அதில் நான் பாஸும் ஆகிட்டேன். முக்கியமாக 10,000 கிட்டக்க வர்றப்போ வந்து இந்த மழை வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நானும் அவரும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிக்கிறோம். அவர் இந்த சென்ஸ் யூனிவர்ஸ். எஸ், அவர் இன்றைக்கி நம்மளுக்கு 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்காகவும் தென் 60 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்காகவும் பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு மலையில் ஜாலியாக போவோம். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்கள் மீட் பண்ணுவோம். டென் 10,000 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுது சிறப்பாக போச்சு. இந்த வீடியோவில் எப்படிலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே சூப்பரான ஒரு டே. 60th டே செலிப்ரேஷன், 50th டே செலிப்ரேஷன் நம்ம தேட்டரில் கொண்டாடிருப்போம். பட் 60th டே செலிப்ரேஷன் வித் அவர் யூனிவர்ஸ் அண்ட் அவர் காட், முருகர் கூட இருப்பார் அப்படின்னு எப்போதுமே நம்புவோம். இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக போச்சு, உங்களுக்கு சிறப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.